கண்டிப்பாக வரும். அதாவது இன்று காலை திருச்சி லால்குடி கிளை சிறையிலிருந்து யூடியூபர் சவுக்கு சங்கரை திருச்சி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். அப்போது சைபர் கிரைம் போலீசார் சவுக்கு சங்கரை 7 நாள் கஸ்டடியை எடுத்து விசாரிக்க அரபு தரப்பு வழக்கறிஞர் ஹேமந்த் மூலம் அனுமதி கோரினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டப்பட்ட சவுக்கு சங்கர் மற்றும் த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இருவருமே தற்போது சிறையில் உள்ளனர். அவர்களின் வீடியோ இதனால் வரை அளிக்கப்படவில்லை. வீடியோ வெளியாகி காவலர் மனதை புண்படுத்தியதற்கு ரெட்ஃபிக்ஸ் நிர்வாகம் மன்னிப்பு கூறியுள்ளது. இந்நிலையில் சவுக்கு சங்கர் கோவையிலிருந்து அழைத்து வரும்போது பெண் போலீசார் தாக்குதலுக்கு உள்ளாக்கியுள்ளனர். அந்த போலீஸ் கஸ்டடி கொடுத்தால் அவர் தாக்கப்படுவார், எனவே கஸ்டடி தரக்கூடாது என வாதிட்டனர். தொடர்ந்து வாதமானது நடைபெற்று வந்தது. முன்னதாக சவுக்கு அவருக்கு வழக்கறிஞர் பார்க்க போலீசார் அனுமதிக்கவில்லை என சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர் நீதிபதியிடம் குற்றச்சாட்டினர். இந்நிலையில் சவுக்கு சங்கரை ஒரு நாள் போலீஸ் கஸ்டடியில் விசாரிக்கிறதுக்கு நீதிபதி ஜெயபிரதா உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதாவது சவுக்கு சங்கரின் போலீஸ் காவலை எடுத்து விசாரிக்க திருச்சி மாவட்ட சைபர் கிரைம் போலீசார் அதாவது 7 நாள் நீதிமன்றத்தில் அனுமதி கோரியிருந்த நிலையில் அவரை ஒரு நாள் போலீஸ் காவலை எடுத்து விசாரிக்க திருச்சி மாவட்ட உரிமையல் நீதிமன்ற எண் 3 நீதிபதி ஜெயபிரதா அனுமதி வழங்கியுள்ளார். இந்நிலையில் நாளை மாலை மீண்டும் 4 மணிக்கு சவுக்கு சங்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என நீதிபதி ஜெயபிரதா உத்தரவிட்டுள்ளார். அப்ரகம்.